ஓகே, இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 41 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து உசோப்பை தான் காட்டுறாங்க. உசோப் வந்து அந்த ஃபிஷ்மேன் அடிச்சு போட்டிருப்பான். இந்த சைடு சாஞ்சி காட்டுறாங்க. சாஞ்சியும் வந்து அந்த ஃபிஷ்மேன் அடிச்சு போட்டிருப்பான். இதில் வந்து அர்லாங்க பார்த்துட்டு கடுப்பேர் வந்து என்னோட பிரதர் சைடு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சியை தூக்கி போட்டு தண்ணியாலே அடிச்சிட்டு இருப்பான். அதுவும் ஒன்லி வாட்டர் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அர்லாங்க. அதிலே வந்து சாஞ்சியால முடியாது. அந்த டைம் நாமி வந்துடும். நாமி வந்துட்டு அர்லாங்க நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ வந்து அர்லாங்க சொல்லுவான், ஒன்னால என்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லடா நான் இன்னைக்கு உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ அதெல்லாம் சொல்லுவான், நீ எத்தனை வாட்டி என்ன கொல்ல ட்ரை பண்ணியிருக்க, எத்தனை வாட்டி எனக்கு பாய்சன் வச்சிருப்ப, எத்தனை வாட்டி நீ டேரக்டா வந்து என்ன அட்டாக் பண்ணியிருப்ப, உன்னால எதுவும் பண்ண முடிஞ்சா, இப்போ மட்டும் நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஊர் மக்கள்லாம் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. என்னது எத்தனை வாட்டி இவன் வந்து கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான் நாமி நம்மளுக்காக இவனை அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்போ வந்து சொல்லுவான் இவன், நீ வந்து ஷீ-ஷாட் வரைகிறதுக்கு மட்டும்தான் கூட இருக்கிற, மித்தபடி வந்து வேற எதுக்காகவும் இல்லை, அதனாலதான் வந்து உன்னை கூட வச்சிட்டு இருக்கேன், இல்லாட்டா நேரம் உன்னை கொண்டு பண்ணாமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்பயும் முடிஞ்சா வந்து நீங்க வந்து முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்ன முடிவு அப்படின்னு சொல்லி நாமி கேட்டுட்டு இருப்பா. அப்ப சொல்லுவா, உனக்கு வந்து என் கூட சண்டை போடணுமா இல்ல உன் ஊர் மக்களை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் நாமி எதுவுமே சொல்லாம இருப்பானா. அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான், நீ மட்டும் என் கூட பழையபடி வந்து ஜாயின் ஆகி எனக்கு ஷீ மேப்லாம் வரைஞ்சி கொடுத்தா அப்படின்னா உன் ஊர் மக்களை விட்டுறேன், ஆனா யாரை விட்டாலும் சரி இவங்களெல்லாம் நான் விட மாட்டேன், இவங்களெல்லாம் கொண்டுட்டு தான் அடுத்த வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து நீ என்ன நம்பி சொல்ற நீ சொல்லு, ஆனா இவங்களை நான் விட மாட்டேன், ஊர் மக்களை வேணா விட்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானா. எல்லாத்தையும் ஊர் மக்கள்லாம் பதில் ஒரு சைடு ஷாக் ஆகிட்டு இருப்பான், என்னது இவங்களே அடிச்சு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாமே வந்து ஏதாவது முடிவு எடுக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு லூஃபி நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். லூஃபி எங்க போனா ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து லூஃபியோட கேப்பை தொட்டு பார்ப்பானா. தொட்டு பார்த்துட்டு இதுக்கு மேல முடியாது, ஊர் மக்களை காப்பாத்துறதா இல்ல வந்து ஜோரோவையும் சாஞ்சியும் காப்பாத்துறதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்ப வந்து ஊர் மக்கள்லாம் வந்து நாமி நீ ஏதாவது சொல்லு, எங்களுக்குலாம் வந்து எங்க உயிர் மேல கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் நாமி. அந்த டைம் வந்து லூஃபி சொன்ன எல்லாமே யோசிச்சு பார்ப்பான். எனக்காக தான் வந்து லூஃபி இங்கே வந்து கஷ்டப்பட வந்திருக்கான், ஸோ அதனால பின்னாடி திரும்பி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அர்லாங்கிட்ட நான் உன்னை எதுக்க தான் போறேன், நான் உன்னை தோக்கடிக்க தான் போறேன், உன்னை கொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் ஊர் மக்கள் கிட்ட ரொம்ப என்ஜாய் ஆயிடுவாங்க. அப்படிதான் நம்ம அதுதான் நாங்களும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே அர்லாங் சொல்லுவான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உன்னாலாம் என்னை தோக்கடிக்க முடியாது, இத்தனை வருஷத்துல நீ எத்தனை வாட்டி என்னை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்கேன், எனக்கு எத்தனை வாட்டி பிளட் வந்திருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்து பேசிட்டு இருக்கும்போது ஏத்தப்ப ஒரு ஃபவுண்டன் மாதிரி தண்ணி வரும். என்னன்னு பார்த்துட்டு இருப்பான் அர்லாங்கு. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாஞ்சிலாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். எப்படியோ லூஃபி வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜோரவும் காதில் வாங்கிடுவான். ஏ, இதை தான் சொல்லியிருந்தியாடா நீனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இன்னும் எஷப்பவும் பிக் ப்ரோ லூஃபி வந்து எந்திரிச்சிட்டாரு, இதுக்கு மேல வந்து அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா லூஃபி வந்து மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அதை வந்து நேயர் பார்த்துட்டு டேய் தம்பி எந்திரிச்சிட்டியா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இந்த சைடு வந்து சாஞ்சி இருந்து சொல்லுவான், நான் கீழே போய் கல்லை மட்டும் உடச்சிட்டா போதும், லூஃபி வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சீக்கிரம் வந்துரு, நான் வந்து அட்லாங்க ஒரு 30 நிமிஷம் 30 செகண்ட் என்ன என்னால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாஞ்சி ஒரு ஜோரோ ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி தண்ணிக்குள்ளார போயிடுவான். அந்த டைம் வந்து அர்லாங் வந்து அட்டாக் பண்ணுவான். ஜோரோ வெட்டின ஒரே ஒரு வெட்டில வந்து மூஞ்சி அவனுக்கு கிழிஞ்சிரும் அந்த ஓரத்துல லைட்டா. உடனே வந்து அவன் என்னையே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து சாஞ்சி வேகமா போயிட்டு இருப்பான். லூஃபியோட கல்லை மட்டும் எப்படியாச்சும் வந்து உடச்சிட்டான் அப்படின்னா லூஃபி வெளில வந்துருவான். இதுக்கப்புறமேட்டு லூஃபி எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பேசிட்டு இருப்பானா. நான் நச்சுக்கோ வேற வந்து காலை இழுத்து பார்ப்பா, இழுக்க கூட முடியாது. அப்ப அர்லாங்க காட்டுவாங்க. அர்லாங் வந்து டேய் நீ என்னையே அட்டாக் பண்ண ட்ரை பண்றியா, அதெல்லாம் உன்னால முடியவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த சைடு மேயர் வந்து உன் உடம்ப உன்னால மேல எடுத்துட்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப அவன் சொல்லுவான், இல்ல நான் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கேன், அதனால வந்து தண்ணிக்குள்ள இருக்க வரையும் என்னோட பவரை வந்து என்னால யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே ஜோரோ கிட்ட போகுது. ஜோரோ வந்து அர்லாங் வந்து அட்டாக் பண்றது ஏரியா நின்றுட்டு இருப்பான். ஆனா அர்லாங் அதையும் கண்டுக்க மாட்டான். அந்த டைம் வந்து ஸ்டார் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லி ஒரு அட்டாக் வரும். யாருன்னு பார்த்தா உசோப்பு. உசோப் வந்துட்டு பேசிட்டு இருப்பான், டேய் நான் தான்டா உசோப்பு, நான் வந்து இவனுக்கு வந்து பேக்கப்பா இருப்பேன், நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுவும் இல்லாம உன்னோட பிரதர் ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனே வந்து நான் முடிச்சு தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நாமே பார்த்துருவான். நாமே நான் உண்மையா வந்து அவனை முடிச்சிட்டேன், அந்த உதர்லாம் வந்து பெருசா வச்சிருப்பான்ல அவனை நான் வந்து ஒத்தாளா இருந்து முடிச்சிட்டேன், அதுவும் அவனை எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கோவமாயிரும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட எல்லா பிரதர்ஸையும் வந்து நீங்க எல்லாம் கொண்டிருப்பீங்க, உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அர்லாங் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். அப்போ உசப் சொல்லுவான், நானும் வந்து பிரேவான வாரியர் தான்டா, நானும் இனிமேல் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன்டா, நானும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். இப்போ வந்து உசப் சொல்லுவான், நான் வந்து அவனை கொண்டுட்டேன், ஸோ அதனால வந்து இனிமேல் அவனால வர முடியாது, உன் பிரதர் செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த அப்படியே வந்து சாஞ்சை காட்டுவாங்க. சாஞ்சை அப்படியே கீழே போயிட்டே இருப்பான் ஆழத்துக்கு. இன்னும் எசப்பாவும் சொல்லுவாங்க, பிக் ப்ரோ லூஃபி வந்து வந்துட்டாரு, இதுக்கு மேல வந்து அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ உசப் சொல்லுவான், ஆமா அவனுக்கு நம்ம டைம் மட்டும் இப்போதைக்கு வாங்கி கொடுத்தா போதும், அவன் தப்புச்சிட்டானா அவனே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஸ்கவுட் அவனோட எடுத்து நான் உன்னை அட்டாக் பண்ண போறான் ஆர்லாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானா. இவன் என்னத்தர அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்லாங்க வேற பார்த்துட்டு இருப்பான். இதுல வந்து டைம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். ஜோரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த அட்டாக் வந்து ஈஸியா டாஜ் ஆகிட்டு இருப்பான். பார்த்தா அவன் மூக்காலே தடுத்துட்டு இருப்பான். டேய் மூக்கு கூட உன்னால வெட்ட முடியாதுடா, ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து ஜோரோ சொல்லுவான், அதையும் பார்க்கலாம்டா, நீயா இல்ல நானா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து பார்த்தா ஹாச்சி எந்திரிச்சிருவான். ஹாச்சி எந்திரிச்சிட்டு, ஏய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஜோரோ, நான் தான்டா உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு வலிக்குதுடா அதுவும் இல்லாம அப்படின்ட்டு. பார்த்தா வந்து உசப் வந்து மிரட்டிக்கிட்டு இருப்பான் அவனை. ஆச்சு உன்னை கொன்றுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கவுட்டை வச்சு அடிக்கிறன்ற பேர்ல வந்து சும்மா லப்பர் பேண்டை வச்சு அடிச்சு சும்மா ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அவன் பயந்துருவான். டேய் என்னையவே நீ ஏமாத்துறியாடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப தண்ணிக்குள்ள போறேன், அவனை வந்து மேல வர விடாம நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. போய் முடிஞ்சா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் பார்த்தா வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருவான். இந்த சைடு வந்து அர்லாங்க்கும் ஜோரோக்கும் செம்மையா சண்டை நடக்கும். ஆனா ஜோரோவால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப வந்து ஜோரோ சொல்லுவான் அவன்கிட்ட, அர்லாங்கிட்ட, உன்னோட பிரதரை நினைச்சது ரொம்ப பாவமா இருக்கு, அவன் தண்ணிக்குள்ள போயிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்னடா தண்ணிக்குள்ள போயிருக்கான்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கான். அவன் தண்ணிக்குள்ள போனதாண்டா அவனோட பவரே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் போக போக அவனுக்கு அடிபட்டு காயத்திலிருந்து பிளட் ரொம்ப லீக் ஆயிரும். ஒரு வழியா சாஞ்சு கீழே போயிருவான். கீழே போனோம்னா வந்து நான் நொஜுக்கோ சொல்லுவா, இங்க வந்து ஃபோர்ஸே வந்து எடுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹாச்சி அட்டாக் பண்ண வருவான். அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து அவனுக்கு ரத்தம் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிரும். என்ன பண்றதுன்னே தெரியாது அவனுக்கு. இந்த சைடு வந்து அர்லாங் வந்து ஜோரை வந்து அடிச்சு அப்படியே கையில பிடிச்சி வச்சிருப்பான். நீ எல்லாம் வந்து ஒன்னத்துக்குமே யூஸ் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா உடம்புல கட்டை போட்டு வச்சிருக்க, சின்ன சின்ன காயத்துக்குலாம் இவ்வளவு பெரிய கட்டெல்லாம் கூட போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து அந்த கட்டை அப்படியே பிரிப்பான். பார்த்தா வந்து மீகாக்கு ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டிருப்பான்ல, அந்த ஆழமான காயம், அதை பார்த்துட்டு அர்லாங் ஷாக் ஆயிருவான். அது இல்லாம ஊர் மக்கள்லாம் ஷாக் ஆயிருவாங்க. இந்த காயத்தை வச்சுட்டாடா இவன் இவ்வளவு நேரம் சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அர்லாங்லாம் முடிவே பண்ணிடுவான். இவன்லாம் வந்து கொஞ்ச நாள் இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராங்கா மாதிரி நம்மளே கூட வந்து அட்டாக் பண்ணுவான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் நீ கொன்னே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப கூட தலைவன் ஜோரோ சிரிச்சுக்கிட்டே, டேய் ஒன்னால என்ன கொல்லவே முடியாதுடா, எங்களோட ஆட்டம் இன்னும் முடியவே இல்லை, நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இனிமேல் தான் வந்து எங்க தலைவன் வருவான் பாரு, அவன் உன்னை பார்த்துப்பான் என் கேப்டனு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஜோரோ. இதோட நீ முடிஞ்சட அவன் கதை இதோட முடிய போறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கீழே ஹாச்சு போயிட்டு அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு இருப்பான். பார்த்தா வந்து அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தம் வந்து அந்த கடலே வந்து ரத்தமா மாறிடும் அந்த இடம் மட்டும். இதை வந்து நொச்சுக்கோ எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்காயிருவாங்க, இங்க என்னடா நடக்குது, இவனை யாருமே அட்டாக் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து சாஞ்சி சொல்லுவான், ஆல்ரெடி வந்து ஜோரோ அட்டாக் பண்ணனாலதான் அவனுக்கு பிளட் ப்ளீட் ஆயிருக்கு, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சாஞ்சி வந்து அவனோட கிக்கை வந்து அந்த கல் அடிப்பான். அந்த கிக்ல வந்து அந்த கல் உடஞ்சிரும். அதோட வந்து லூஃபி அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவான். ஏன் பாடி மேல வருது அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. பார்த்தா வந்து அவன் வானத்துக்கு போயிருவான். ஒரேடியா வானத்துக்கு போயிட்டு இருக்கும் போதே வந்து நாமே பார்த்துட்டு லூஃபி அப்படின்னு கத்திட்டு இருப்பா. இந்த சைடு வந்து ஜின்னும் யஷப்பும் லூஃபி லூஃபி சான் சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் சொல்லுவாரு, மேயர் எப்படியாச்சும் வந்து எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு என் கேப்டன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஜோரோவை பிடிச்சி விட்டெறிஞ்சிருவான். ஜோரோ நீ இங்க இருந்து போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி கீழே இறங்கும் போது கூட மாசா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு அட்டாக் பண்ணிட்டு தான் கீழே இறங்குவான். பார்த்தா திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். கம்கம் பிஸ்டல், கம்கம் ஆக்ஸ, கம்கம் கேட்லின் அப்படி சொல்லிட்டு அவனோட அட்டாக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான். ஆனா வந்து அப்ப வந்து ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, அவன் அட்டாக் பண்றான் ஓகே, பட் ஆனா அவனுக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப லூஃபி சொல்லுவான், இதெல்லாம் வெறும் வார்ம் அப் மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலதான்டா வந்து மெயின் பிக்சரே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் முருகி எடுத்துட்டு இருப்பான். வரியா மேட்ச் வச்சுக்கலாம், இதோட வந்து நீ ராமி வந்து தொல்லையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அர்லாங் சொல்லுவான், டேய் நீ எல்லாம் ஒரு பொடி போயிடா, என்னோட ஃபுல் பவரை காட்டணும்னு வச்சுக்க உன்னால தாங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு தானடா வெயிட் பண்றேன், சீக்கிரமா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மேக்ஸிமம் ஜோரோ தான் காட்டுவாங்க. ஜோரோ அப்படியே படுத்திருப்பானா, நீ தான் பாத்துக்கணும்டா லூஃபி அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பான். இந்த சைடு ஜின்னும் எஷப்பும் வந்து பேசிட்டு இருப்பாங்க, கண்டிப்பா வந்து நம்ம லூஃபி தான் ஜெயிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உசப்லாம் வந்து லூஃபி லூஃபி அப்படின்னு கத்திட்டு இருப்பான் சீரப் பண்ற மாதிரி. ஆனா சாஞ்சு முடிவு பண்ணிடுவான், கண்டிப்பா இவன் ஜெயிச்சிருவான், நம்ம இவனுக்கு வந்து ஹோப் மட்டும் வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு சைடு உட்காந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். அர்லாங் சொல்லுவான், சரியான முட்டாள்றா நீ, உன்ன மாதிரி ஒரு கேப்டனை வச்சுட்டு அவங்களாம் இதுக்கப்புறம் இந்த குரூல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்ப லூஃபி சொல்லுவான், ஆமாண்டா நான் முட்டாளு தான், ஆனா என் குரூவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான், ரொம்ப ஒவ்வொன்றத்துல ஸ்கில்லு தான். எனக்கு வந்து நேவிகேஷன் தெரியாது, அதனால நாமே நேவிகேஷன் பாத்துக்கிறா. ஸ்வாடு யூஸ் பண்ண தெரியாது, அதனால ஜோரோ ஸ்வாடு யூஸ் பண்றான். அது இல்லாம வந்து எனக்கு சமைக்க தெரியாது, அதனால சாஞ்சி வந்து சமைக்கிறான். என் குரூவில் இருக்க எல்லாருமே எல்லாத்தையும் பெஸ்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். இதெல்லாம் சாஞ்சி பார்த்துட்டு வேற டவல்ரா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி கேப்டன் கிடைக்கிறதுலாம் வந்து எவனுக்கு கிடைக்காது, இந்த மாதிரி லூசு பையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு வந்து ஒரு பாயால வந்து ஒரு பில்டிங்கே வந்து கடிச்சு உடைச்சிருவான். இதெல்லாம் பார்த்துட்டு லூஃபி ஷாக் ஆயிருவான்.
டேய் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவருடா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா, என்னடா இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஃபைட்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம்டா அப்படின்னுவான். இதோட இந்த எபிசோட் முடியுது.